அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, கல்யாணத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். இரண்டாவது ஒரு கூட்டம். முதல் கூட்டம் மனதில்லாத கூட்டம் என்று பேசினேன். அடுத்தது, அப்பொழுது வேறு ஒரு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய் விருந்து ஆயத்தமாக இருக்கிறது என்று சொல்லுங்கள் சொன்ன அழைப்பு கொடுத்தா, இவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளே, அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணிட்டாங்க. அசட்டை பண்ணது மட்டுமல்ல, அவன் சொல்றான், நான் வயலுக்கு போக வேண்டிய வேலை இருக்கு, நான் பிஸ்னஸ்க்கு போறேன், இப்போ இது எப்படி சொல்றேன்னா, மீட்டிங் வரீங்களா? அப்படியா, எனக்கு ஒரு முக்கியமான பிஸ்னஸ் இருக்க, பிஸ்னஸ் மீட்டிங் இருக்க, நான் அந்த வேலைக்கு போறேனே, இந்த வேலைக்கு போறேனே, எனக்கு நீங்கள் வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை வச்சிங்கன்னா நல்லா இருக்கும், மற்ற நேரங்களில் வச்சா, ஐயா ஆண்டவராக இயேசுவை பார்த்து நீங்களும் நானும், ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை வந்தால் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியுமா? பாரத்தோடு சொல்கிறேன், ஐயா பிஸ்னஸ் நமக்கு தேவை, நீங்கள் வயலுக்கு போகணும், வேலை பார்க்கணும், தொழில் செய்யணும், படிக்கணும், சம்பாதிக்கணும், அது தேவ சித்தம். ஆனால் இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு சத்தியம், அழைக்கப்பட்டவர்கள், அவங்க அழைக்கப்பட்டவங்க தான், ஆனால் இப்போ தங்களுடைய அழைப்பை அசட்டை பண்றாங்க. அசட்டை ரொம்ப முக்கியம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசுவை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி ஏற்கனவே 600 ஆண்டுகளுக்கு முன்பு, இயேசுவுக்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பே சொன்ன வார்த்தை. அதாவது ஏசாயா 53:3 அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் என்ற வார்த்தை 2 முறை அங்கு எழுதப்பட்டிருக்கும். ஆண்டவராக இயேசு அசட்டை பண்ணப்படுவார் என்று சொன்னது போல இயேசுவின் ஊழியத்தில் அநேகர் அவரை அசட்டை பண்ணினார்கள். இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இந்த இரவில இந்த சத்தியம் உங்கள் காதுகளுக்கு நேராய் வருகிறது. நீங்க அசட்டை பண்ணிடாதீங்க, இப்போ ஆண்டவர் வரமாட்டாரு, இப்போ இதெல்லாம் தேவையில்லாத உபதேசம், இவங்க ஜனங்களை பயப்படுத்துறாங்க அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க. அவருடைய வருகையை குறித்த ஒரு எதிர்பார்ப்பு எப்போதும் உங்களுக்கு இருக்க வேண்டும், எனக்கு இருக்கணும். அசட்டை பண்ணின கூட்டம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு இயேசு கழுதையின் மேல் ஏறி அந்த எருசலேமுக்கு நேராய் வரும்போது, அந்த எருசலேம் நகரத்தார் அவரை பார்த்து கேட்கிறாங்க, இவர் யாரோ, இவர் யார், இவர் யார் என்று கேட்கிறாங்க. ஆனால் அவரோடு கூட ஒரு கூட்டம் வருகிறது, இவர் தாவீதின் குமாரன், உன்னதத்திலிருந்து வருகிறவர், ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர், உன்னதத்தில் ஓசன்னா என்று அவரை துதித்து பாடிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. இவர் யார் என்று கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிற கூட்டமும் இருக்கிறது. இன்றைக்கு இரவிலே ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். அவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணிராதீங்க. நீங்க ரட்சிக்கப்படாமல் இருந்தால் நீங்கள் ரட்சிக்கப்படணும். இது நீங்க ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவ சித்தம். நீங்கள் குடியை விட்டு மனம் திரும்பணும், உங்களுடைய பழைய பாவங்களை விட்டு அறிக்கை பண்ணணும், ஆண்டவருடைய பிள்ளையா நீங்க மாறணும். உங்களுடைய மனைவிக்கு நீ உண்மை உள்ள புருஷனாக இருக்கணும், உன்னுடைய புருஷனுக்கு நீ உண்மை உள்ள ஒரு ஸ்திரியாக இருக்கணும், உங்களுடைய ஃபேமிலி லைஃப்ல நீங்க சரியான ஒரு வாழ்க்கை வாழணும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனம் உள்ள ஆட்களா இருக்கணும், ஆத்துமாக்களை அறுவடை செய்கிறதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். சத்திய வசனத்தை அசட்டை பண்ணிராதீங்க. இன்றைக்கு நிறைய பெற்றோர்கள் பேசுகிறதை பிள்ளைகள் அசட்டை பண்ணுகிறார்கள். ஊழியக்காரருடைய வார்த்தைகளை அநேகர் அசட்டை பண்ணுகிறார்கள். இப்படிப்பட்ட கண்டிப்பான பிரசங்கங்கள்லாம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு கம்ஃபர்டான பிரசங்கம், எங்களுக்கு கன்சோலிங் மெசேஜஸ் தான் தேவை. ஐயா ஒன்று சொல்லட்டா, கம்ஃபர்ட்டும் கன்சோலிங்கும் கண்டிப்பான இடத்துல கட்டாயம் கிடைக்கும். ஆமேன். இன்றைக்கு இந்த நேரத்தில் நீங்க எந்த கூட்டத்தில் ஒருவேளை அசட்டை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று நீங்க ஒப்பு கொடுக்கணும்.